மூன்றாம் பாடல் வைணவர்கள் வாழ்த்தாகச் சொல்லுகின்ற வளமான பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல் உகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். மாவலி இடத்தில் வாமனனாய் 3 அடி மண் கேட்டு போன திருவிக்கிரமனாக உயர்ந்த அந்த அவதாரத்தை முதலில் பேசுகிறார்கள். அவனை உத்தமன் என்று சொல்லுகிறாள். அவரது திருநாமங்களை பாடி பரவி இந்த பாவை நோன்பு நோற்று நீராடினால் நாடெல்லாம் மாதம் 3 மழை பெய்யும், நெற்பயிர்கள் ஓங்கி வளரும். விளைந்த அந்த செந்நற் பயிர்களின் ஊடே கிடக்கும் நீரில் கயல் மீன்கள் துள்ளி விளையாடும். பூத்துள்ள குவளை மலர்களிலே அழகிய வண்டுகள் உறங்கி மகிழும். நீர்வளத்தால் நிலவளம், அதாவது வள்ளல் தன்மையுடைய பெரும் பசும் கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்கும். மடிகனத்த காரணத்தால் தொட்ட மாத்திரத்தில் குடம் குடமாக அந்த பசுக்கள் கொடுக்கின்ற வள்ளல் பெரும் பசுக்கள். இத்தகைய செல்வச் செழிப்பு என்றும் நீங்காது நிலைத்திருக்கும் என்று வாழ்த்துகிறாள் இந்த 3வது பாடலிலே. ஓங்கி உலகளந்த உத்தமன், குள்ளமாக வந்தவன், ஆனால் ஓங்கி உலகத்தை அளந்த திருவிக்கிரமனாக மேலே உயர்ந்தவன். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் 3 வகை: அதமன், மத்தியமன், உத்தமன். தன்னலம் மட்டுமே கொண்டு வாழ்கிற மிக கீழானவர்கள் அதமன். தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்கிற ஒரு எளிய வட்டத்துக்குள் வாழ்கிறவன் மத்தியமன். பிறருக்காக வாழ்பவன், அவசியமென்றால் பிறருக்காக தாழ்பவன் எவனோ அவனே உத்தமன். அப்படி இந்த உலகத்தில் பிறருக்காக தாங்கி தாழ்ந்து சென்ற இடம் என்பதால் அவர் தாழவில்லை. கை நீட்டி யாசக மகாபலி இடத்தில் கேட்டாலும் அவர் தாழவில்லை, ஓங்கினார் என்ற பொருள் வரும்படியாக ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று எழுதுகிறாள். அவருடைய திருவடி இந்த உலகம் முழுவதும் பட்டதாம், உயிர்குலம் முழுவதும் பட்டதாம். ஏன்? இதற்கு உரையாசிரியர்கள் ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள். உறங்குகிற போது மாதா பிரஜையை அனைத்தபடி படுத்திருப்பாள் ஸ்பரிச சுகத்திற்காக. ஒரு அம்மா குழந்தையை பக்கத்தில் வைத்து கொண்டு படுக்கிற போது அப்படியே அந்த குழந்தை மேலே கை வைத்து கொண்டு படுத்திருப்பாள். என்ன சுகம்! அந்த குழந்தையும் நிம்மதியாக தூங்கும், அந்த தாயும் நிம்மதியாக சந்தோஷப்படுவாள். அப்படி தாய் குழந்தையை அணைப்பது போல இந்த உயிர்களை அணைப்பதற்காக பெருமான் தன் திருவடியை இந்த பூமியிலே வைத்தானாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறாள். நாமத்தின் பெருமையினை பேர் பாடி என்கிறாள். அதை பின்னொரு இடத்திலே நாம் விளக்கமாக பார்க்கலாம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால், அவனுடைய புகழை சொல்லி நாங்கள் பாடிக்கொண்டு நீராடினால் என்ன நடக்கிறது? ஒரு விஷயம், கடவுளை அடைவதற்கு யாகம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், மந்திரம் செய்ய வேண்டும் என்று 100கணக்கான நிபந்தனைகளை எல்லாம் உலகத்தில் சொல்கிறார்கள். எங்கள் ஆண்டாள் அன்னையோ மிக எளிமையான வழி சொல்லுகிறாள். பேசாமல் நீங்கள் அவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு குளியுங்கள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், குளிப்பதை போன்று எளிமையானது கடவுளை அடைவது என்கிற ஒரு அற்புதமான பொருளை சொல்கிறாள். சடங்குகளுக்குள் சிக்கிக்கொண்டு சங்கடப்படாதீர்கள். நீங்கள் அவனை பாடும் பக்தி ஒன்றே போதுமானது, அவனது நாமத்தை சொல்லுகிற நாம சங்கீர்த்தனமே உங்களுக்கு போதுமானது என்ற பொருளிலே இட் இஸ் ஸோ சிம்பிள். இன்வால்மெண்ட், பக்தர்களின் பங்கேற்பு இருக்கும்படியாக நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் மழை பெய்யும். எப்படி பெய்யும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. இப்போதெல்லாம் வானிலை அறிக்கை சொல்லுகிறவர்கள் இந்த மாவட்டத்தில் பெய்யும், அந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும், இந்த மாவட்டத்தில் தூறல் போடும், இந்த மாவட்டத்தில் பெய்யாமலேயே போகும் என்று விட்டு 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 மழை பெய்வதை பற்றி பிட்டு 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 வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்கள் ஆண்டாள் அப்படி அல்ல. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். ஒரு இடத்துல கூட பஞ்சம் இருக்கக்கூடாது, எல்லா பக்கமும் மழை கொட்டு 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 என்று கொட்டி, ஆனால் தீங்கு இருக்கக்கூடாது. வரக்கேடும் வெள்ளக்கேடுமாய் என்பார்கள். பெய்மழை வேண்டும், பேய்மழை வேண்டாம். அளவாக பெய்ய வேண்டும், வாழ வைக்கக்கூடிய அளவிலே பெய்ய வேண்டும். மாதம் மும்மாறி, திங்கள் மும்மாறி பெய்து என்கிறார்.
9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாய் என்று உரை எழுதுவார்கள். மண்ணினுடைய வயிறு உள்வாங்கக்கூடிய வகையில் வெயில் காய வேண்டும், பிறகு ஒரு மழை பெய்ய வேண்டும், வெயில் காய வேண்டும், பிறகு ஒரு மழை பெய்ய வேண்டும். அப்படி பெய்யக்கூடிய மழைதான் தீங்கின்றி உலகத்தை வாழ வைக்கும். மும்மாரி என்றார்களே, யாருக்காக மும்மாழி? வேதம் போதிய வேதியர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினர்க்கு ஒரு மழை, மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை என்று 3 மழை பெய்யும். மழை என்றால் சாதாரணமானதா? மழைதான் மண்ணின் தாய்ப்பால். அடுத்தது, அந்த மழையின் காரணமாக நெல் விளைகிறது. ஓங்கு பெருஞ்சொன்னல், ஒவ்வொரு நெல்லும் கதிரும் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே போயிருக்கிறது. பழைய காலத்து விவசாயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், மிக உயரமாக பயிர் இருக்கும். இது என்ன செய்தார்கள்? அதையெல்லாம் குட்டை பயிர்களாக மாற்றிக்கொண்டே வந்தார்கள். பயிர் குட்டையாகி கதிர் கனத்து போன கலிகாலம் இந்த காலம். பயிர் குட்டையாகி கதிர் கனத்து போனது. மாட்டை பற்றி மனிதன் எங்கே கவலைப்பட்டான்? ஓங்கி என்று நன்றாக வளர்ந்திருந்தால் மாட்டுக்கு நிறைய வைக்கோல் கிடைக்கும், நிறைய பால் கொடுக்கும். மாடினுடைய சாணமும் அந்த மண்ணில் அந்த நறுமணமும் இல்லை என்றால் அந்த பூமியில் வளம் எப்படி இருக்க முடியும்? ஓங்கு பெரும் சென்னல், ஒரு ஆள் நடந்தால் மறைக்கும். அப்படி இப்போது காளை மாடுகளே இல்லை. ஊசி வழியே பசுக்களின் தாய்மை எய்தும் உயிர்ப்பில்லா உலகமாக இன்றைக்கு உலகம் சுருங்கி போய்விட்டது. எனவே மாடுகளை பற்றி கூட கவலைப்படக்கூடிய வகையிலே மாடுகள் தானே பெரும் செல்வம். ஓங்கு பெருஞ்சென்னல் என்று எழுதுகிறாள். பிறகு பூங்குவளை போதில், அங்கு வளர்ந்திருக்கிற குவளைப்பூக்கள், அதில் புள்ளிகள் உடைய வண்டு படுத்திருக்கிறது, பொறிவண்டு கண்படுப்பு, அவை தூங்கி கொண்டு இருக்கின்றன. அதாவது ஒரு பூவில் போனாலேயே அவ்வளவு தேன் கிடைத்து விடுவதாலே அவை இன்னொரு பூவுக்கு வண்டு பறந்து பறந்து போகும். வண்டு மாதிரி பூ விட்டு பூ தாவுகிறான் என்பார்கள். இப்போ எப்படி அல்ல, ஒரே பூவிலேயே வேண்டிய அளவு தேன் கிடைத்து விடுவதால் மயங்கி கிடக்கின்றன. வண்டுகள் அப்படி இருக்கின்றன. மாடுகள் எப்படி இருக்கின்றன? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, கொஞ்சம் கூட அதில் பால் நிற்பதில்லை, அது பாட்டுக்கு கொட்டி கொண்டே இருக்கிறது. கரப்பின்றி கறக்கும். தமிழிலே கரப்பு என்று இடையினரை பயன்படுத்தினால் வஞ்சனையாக வைத்து கொள்ளுதல். கரப்பு என்றால் வலிந்து அதிலிருந்து பாலை எடுத்தல். கரப்பின்றி கறக்கக்கூடிய பசுக்கள் இவை. ஒழித்து வைத்துக் கொள்வதே இல்லை. தேங்காது புக்கு இருந்து சீர்த்த முகை பற்றி, கனத்த மடி, அப்படி தொட்டால் போதும் அந்த குடத்தை தானே நிறைத்து விடுகின்றன. வாங்க, அது பாத்திரத்தை மாற்றி இன்னொன்று வைக்கணும், அவ்வளவுதான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். கேட்டு கொடுக்கிறவர்களை வள்ளல் என்று சொல்ல மாட்டார்கள். இளன் என்று எவ்வம் உரையாமை ஈதல், கேட்பதற்கு முன்னாலேயே கொடுப்பதுதான் வள்ளல் தன்மையினுடைய அடையாளம். இந்த பசுக்கள் வஞ்சனையற்றவை, எனவே அவை வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் என்றால் என்ன பொருள்? உலகத்தாருக்கு சில செல்வம் தேவை, ஆனால் இறை ஞானம்தான் உண்மையில் நீங்காத செல்வம். இப்போது இப்படி எடுத்துக்கொள்வோம். பரமனடி பாடி துதித்தால் நீங்காத செல்வம் நிறையும். தீங்கின்றி திங்கள் மும்மாரி பெய்யும். ஓங்கு பெருஞ்சன்னல் விளையும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பாருங்கள் எப்படி ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது. பகுத்தறிவுவாதிக்கும் பக்தனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த புரட்சியை சொன்னதோடு அவன் நிறுத்தி விடுகிறான். என்ன புரட்சி? பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, பால், மீன் துள்ளுகிறது, நீல புரட்சி. இது மூன்றுமே கிடைத்து விட்டதால் பூமி வளமுடையதாகிறது என்று பகுத்தறிவுவாதி நிறுத்தி விடுகிறான். ஒன்றை மறந்து விடுகிறான். பரமனடி பாடுவதால் தான் இது மூன்றுமே நடந்தது என்பதுதான் பக்தனுடைய பார்வை. இன்டர் டிபெண்டன்ட், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அடுத்தது அதை விட ரொம்ப அற்புதம். இந்த உலகத்தில் செல்வம் மட்டுமே இருந்தால் மனநிறைவு வருமா? வராது. போட்டி, பொறாமை, பகை வரும். சாந்தி 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 என்று நிறைவு செய்வார்கள். அந்த நிறைவு எப்போது வரும்? அது பக்தியின் மூலம், பரமனடி பாடுவதன் மூலம் வரும். எனவே சம்பூர்ணமான நிறைவை தரக்கூடியது எது? நிறைந்து ஏலோர் எம்பாவாய். அந்த நிறைந்து என்பது சம்பூர்ணத்தை குறிப்பது. மழை எப்படி பெய்கிறது? மனிதன் நல்லவனானால் இயற்கை அவனை விட நல்லவனாக மாறிவிடுகிறது. மனிதன் நல்லவனானால் இயற்கை அவனை விட நல்லவனாக மாறிவிடுகிறது. மழை பொழிகிறது, பால் சுரக்கிறது, செல்வம் செழித்தோங்குகிறது என்று வாழ்த்துக்குரிய பாடலாக அமைந்திருக்கிறது இந்த அழகான பாடல்.